எப்படியாப்பா பூசணியில் நடந்து இப்படிதான் போய் இது வந்து இப்படி கிடக்குறது. அப்போ அதுக்கு அப்படி இதுக்கு அதுக்கு சரியை விட்டு நாக்கான என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. எல்லாரும் செய்யல. அப்போ சொல்லுங்க உண்மை அப்படி உண்மையான தொழில வந்து நேர் செய்யணும். நேர் செய்யும். கொடி எஞ்சாலேருந்து நெருப்படுத்தான் அதுக்கு லைட் போட்டிட்டாங்க. வேறு நேற்று வாங்கி கொடுத்தாரு 13 லைட் பொங்கல் பாப்போம் அப்படி இருக்கேன். அடிச்சா அப்புறம் சொல்லே வேணும். பல்லாடிக்கிற ஜோமா இருக்கு இங்கே கண்ணியில் கதை கொங்குரைக்கு போட்ட உறுதியானாலும் நீ எங்கே பூச்சிடும் எல்லாரும் இடிஞ்சு விழுந்துடும். வேறாக போட்டுருந்தான் ரைட் ரைட். ஆனால் இருந்தாலும் அந்த மண் எடுத்து அடிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கு வேணே. குட்டி அடிச்சா விளையாட்டு தான். இந்த ஏரியாவுக்கு வந்து பல்ப் வந்து கூட்டியிருக்காங்க இந்த மாடலில். அதாவது போம்பை 2 கலர் லைட் பார்த்தோம். போர்டரில் போம் பார்த்தோம், உள்ள ஒயிட் கலரில் பார்த்தோம். அம்மா பாடிக்கலாம் அவங்களோட வேலையை பாருங்க. அவங்க இருந்து கொண்டு வேலை செய்யுது. இதே மாதிரி வேறு இடத்துலங்க வேலை செய்யவில்லை நீங்கள் இருந்து கொண்டு. இந்த ஏரியாவே இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண அப்புறம் சிலாபலத்தை தட்டி பார்க்குறேன். தட்டி பார்க்கு எங்க வெயில் இன்றைக்கு தான் நாளைக்கு வெயில் இந்த முகத்தை காட்டிக்கிறாங்க. பிரதர் எது சாப்பிட்டு வச்சு குப்புங்கோ. உள்ளுக்கே கணக்கு வேலை இருக்கடா போல ஜாயின்ல அந்த விளிம்பு வேலை. ஏன்னா முதல்ல புட்டி அடிச்சது தானே. அப்போ இவ்வளோ பொடிகளை சாவந்து இவ்வளோ தட்டுப்பட்டு சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிறாங்க. நிறைய ஃபுல்லாக பார்க்கணும். உள்ள கை வைக்கிறேன். நீங்கள் மாவுள் வச்ச பிறகு உள்ள இறங்கினா சரி. காணலடா படு வெள்ள கிளியாக இல்லாட்டி ஆள் ஒரு 10 மணி 10:30 வந்துடும். குறைஞ்சது 11 மணியாக ஆளை காணல. ஆள் 5:30 கிளம்பி இடத்துல போட்டு சுற்றி தெரியும் வீட்டு வேலையை பார்த்து. நாய்களோட அந்த ஆளுக்கு அடியை கொடுத்துட்டு ஆள் குளிச்சு ஓடிக்கிட்டு போவேன். ஆளை காணல. சாகர காத்தாங்க கிடக்கு வெயிலோட ஏது கச்சாங்காத்தடா கச்சாங்கா. இப்போ பட்டை கொண்டு கட்டி எடுக்க தான் மேலே இருந்து விட பட்டை சீசன் இது இல்லை இல்லை விடலாம். சீசன் இல்லானே இந்த 9-10 சீசன். அது 11 மணி 1 மணியோ 11 என்ன பாரு என்ன எத்தனை மணி உண்டு 2 3 4 11 வெள்ளை அடிச்சா 11 மணி. இவங்க எது கீழே அந்த எடுத்து போட்டிக்காங்க அவ்வளோ. இருந்தாலும் இப்போ க்ளீன் பண்ணி விடலாம்டா. அதுதான் பார்க்கண்ணா. அவங்க இஞ்சால நம்ம அஞ்சால தூக்கி க்ளீன் பண்ணி விடும். அவ்வளோ பொடியன்ற வேலை முடிஞ்சு ஆறு அவனால மேல் வேலையில் முடிஞ்சு போல. இதுக்கு பெயிண்ட் வேலை அந்த வேலை அந்த வேலை செய்யப்படுறானு. இதோ அந்த இதை எஸ்கே பெருசாக அடிக்கணும். கலட்டி அடிக்கணும். என்ன சொன்னேன் சின்ன ஒன்று பிளேன் என்ன ஒன்று பிளான்டி ஓகேயா உண்மையால பொய்யலாம் உண்மையா சொல்லும் உண்மையா அது பழம் கட்டிட்டாங்க இந்த கட்டம் பிளேண்டி ஆளுங்க சரி நல்லா இருந்தா சரி. பிளேண்டி என்ன கட்டம் இப்போ நாளை மாற்றியோ நான் போடையாடி அவரை பட்டு சொல்லோடா அந்த வீடியோ பார்த்து போட்டு குழம்பு போகிறோம். இனி பிளேண்டியும் பாரு அவங்கள நேரத்துக்கு அப்போ டீ இதை விட தரமாக போடணுப்பா. இந்த பின்னர் டைம் விட திறமையாக காட்டிப்பேன். இது விடிய பண்ணுறோன்னு செஞ்சு கொள்ளையில. அப்போ அம்மா என்ன விடியத்தில் பொடியலுக்கு பிளேண்டியாக கொடுக்குறதா நம்ம பிளேண்டியை போட்டு கொடுத்து கொடுத்து போட்டுட்டு வந்தது தான். எங்கப்பா இதில் ஒரு ஷைட்டாக போட்டு சிக்கல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தேய்க்கணும். ஓ
இதெல்லாம் கூட்டி போட்டு சேர்த்து விடலாம். ஏன்னா இந்த வேலை முடிஞ்சா இவனுக்கு அடிக்கணும், நீ பெயிண்ட் வேலை மட்டும் தான். பெயிண்ட் அடிச்சாச்சே திருப்பி ஒரு அடிப்பான்னு நினைக்கிறேன் நான். ஓ அடித்து முடிஞ்சா அவரோட வேலை முடிஞ்சிடும். நம்ம கூட்டி போட்டு அந்த அளவாக தட்டி விடலாம். அதான் சொல்கிறேன். வெளியில் வைக்கலாம், இது இல்லை சாத்தி வைக்கலாம் அவரிடம். வச்சா விழுந்துருவாடா, காற்று கொண்டு வந்து அது விழுந்துடும். இப்படியும் செடி கீழே க்ளீன் பண்ணி விட்டாச்சுடாப்பா. நீ மேலேயும் கொஞ்சம் எடுத்தால் தான் சரி முறைக்கு. காற்று அடிக்கிறா பண்டை. உங்களுக்கு பரவாயில்ல, புல்வேல தானே நல்லா இருக்கும். பிள்ளை ஆயிடுவேன் இந்த வேலை செய்யக்குள்ள. ஆனால் ஒரு பூலா இருக்கு வைக்கல. நல்லா வேலையை மெல்ல மெல்ல செய்யத்தான் சொல்லும் இப்படியான வேலையை. பொடியஞ்சாலேருந்து நெருப்படுக்கான் குச்சி வெட்டுறது பயங்கரமான வேலைடாப்பா. இந்த தேய்க்கும்போது அந்த இந்த விரல்களில் அந்த அப்படி உறைஞ்சும் போது அப்படியே இந்த தசையும் அப்படியே உறைஞ்சிப்படும். உறைஞ்சிப்படும் அப்படியே அந்த 10 தண்ணிக்குள்ளே கூட கை வைக்க முடியாது. இதுக்கு லைட் பூட்டி தாங்க. லைட் பூட்டிக்காப்பா. மேலுக்கு லைட்கள் ஊட்டி கிடக்கு. நேற்று வாங்கி கொடுத்தாரு 13 லைட். நான் அன்றைக்கி அந்த கீழ் கொமன் பாத்ரூம் விட்டுட்டு மற்ற ரூம்கெல்லாம் கூட்டியிருப்பாங்க. நம்ம பதிச்சு இதை இருக்கா பார்ப்போம். அதை காட்டு காட்டி விடு. உங்கள்கிட்ட இருக்கா பார்ப்போம் அப்படி இருக்கேன். நம்ம அடித்தா அப்புறம் சொல்லே வேணும். பார்ப்போம். இது இது இடையில உடைஞ்சு வரும் அன்னை. அதுக்கு அளவாக எடுத்தா அப்படி இதில் தட்டுப்பது அப்படியே காட்டு. என்ன நீட்டாக இருக்கிறாங்க, என்ன நீட்டாக மாமன் மாதிரி. விளையாடல பல்லாடிக்கிற ஜோமா இதுக்கு இங்கே கண்ணியில் கதையே 5 நாளாக கஷ்டப்படுறாங்க இந்த இந்த ஸ்டெப்புக்கு பழம் அடிச்சு முடிய. இதுக்கு நாங்கள் கொங்குரி போட்டுறாங்க அடிச்சு போட்டு. ஓ நாங்கள் அடிக்கணும் நம்பல சொல்கிறா. கொங்குரி போட்ட உறுதியானாலும் நீ எங்கே பூச்சிடும் இல்லாட்டி இடிஞ்சு விழுந்துடும். வேறாக்கள் போட்டுருந்தா யூடியூப்ல வீடியோ பார்த்து அடிச்சு அதுதான் கொங்குரைட் மொகு வடிவாக கட்டி கம்பியெல்லாம் கட்டி நல்ல பம்பல். இதுக்கு 2 பூஜைகள் தானே. அதுக்கு அப்படி பூஜை போறியா படுத்துக்கிட்டு வயிறில் தாண்டி வாப்பா. வாடியே இதுக்கு 2 பூஜைறாங்க. அதுக்கு அப்படி பூஜை போறாங்க. ஆடுற வயிறில் தாண்டு படுத்து கிடக்குறா. நீங்க இந்த படி மட்டும் படுத்துக்கிட்டு பூஜைலாம் இஞ்சால படுக்கே ஆடாப்பா. படுத்து காட்டா கொஞ்சமா படுத்து காட்டுக்கா. ரைட் ரைட். ஆனால் இருந்தாலும் அந்த மண் எடுத்து அடிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கு வேணே. ஏனப்பா இந்த அவசரம் முடிவு எடுத்து நீங்கள் விடுங்க அடிப்படி படாங்க. ஆனால் வேலை இருந்தானே அடிக்கணும். நாங்கள் அன்றைக்கு தான் நேற்று முந்தின நாள் கீழே கிளீன் பண்ணாங்க. அப்போ இன்றைக்கு கூட கொஞ்சம் கஞ்சல் பிடிச்சி கிடக்கு. அப்போ இதே அள்ளி பேக்கில் போடணும் இல்லாட்டி அள்ளி எங்கேயாச்சும் கொட்டணும் ஒரு இடத்துல. அந்த அளவாங்க ஒரு காலத்தோட கீழே கிடக்குறேன் கீழே ஆடகு. ஓ
அப்போ அள்ளவுக்குள்ளே வந்து ஒருத்தடி அள்ளி விடலாம். ஆ ஆளுக்கு பெரிய விரேஜனடா. என்ன வருது? 1 மில்லியனை விட லைக் வந்துட்டான். ஆ அப்போ இப்போ வர்ற வீடியோவுக்கு லைக் வரும் இல்லையா? அதுக்கு என்ன இல்லாண்டு எத்தனை லைக் வந்து மொத்தம்? 1 மில்லியன். காட்டுங்க வீடியோ. அப்போ செலிபிரிட்டியாடாப்பா நீங்கள் இது வழி ஏரியாவுக்குள்ள. உண்மையாக தானே அவ்வளோ உண்மையா பார்த்துறியா? 22 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அது இப்போ ஆள்ற முகங்கள் வரல. ஆள்றவர்கள் இல்லை அந்த இதுகள் ஆள் போடுற இருந்திருந்தோடு மற்றபடி அந்த இதுகள் ஜெய்சாசி மாதிரி ஷெட்டியா 1 மில்லியன்டாப்பா. பார்த்தியா விளையாட்டு? அது அவ்வளோ தங்கச்சி ஐடியா பாப்பா உங்களுக்கு எந்த வீடியோ ஓடிக்கணும் பாப்பா. இப்போ அக்கௌண்ட்டில் வந்து வேறு வீடியோ போட்டால் லைக் வந்துருக்கு. அதாவது திடீர்னு இந்த ஐடிக்குள்ளே உங்களோட முகம் பாரு வந்து யாருன்னு கேள்வி வரும்பாங்க, யார் இந்த ஆளுன்னு சொல்லி. அப்போ ஓட்டம் வந்து குறைஞ்சிரும் வந்து பிள்ளைங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா எதுவும் ஆடிக்கடி பாடி எது செஞ்சு போட்டால் கொஞ்சம் நல்லா ஓட முடிக்கிட்ட பிறகு பலம் கூட ஓடிக்கொண்டிருக்கும் பிறகு. இது வந்து நார்மல் வீடியோ. இப்போ சில பேருக்கு இப்படித்தான். இப்போ தேவையில்லாத வீடியோ தான் போடுவாங்க, அதுக்கு எக்கச்சக்கமான லைக் வரும். திடீரென்று போட ஓடாது, வீடியோ ஓடாது, அப்படியே ஸ்டக் ஆகிடும். அப்படியான முஸ்பாதே கொஞ்சம் கிடையாது எல்லாம் விட்டு. இந்த புட்டி அடிச்சா விளையாட்டு தான் வந்து படம் முடிஞ்சே இல்லை. படம் முடிஞ்சு நீ வேண்டாம் பிளேன் சேர்த்து முடியும். அம்மா பாடிக்கிட்டு சேர்த்து 10 மணிக்கு முடிகிறது. அப்போ இன்றைக்கு பாஸ்டர் வந்து கொய்யா தோட்டம் வந்து கொண்டு இருந்து வந்தது. அப்போ அவையோடு இருந்து கதைச்சு புறவிபங்கள் சோடா ரோல் எல்லாம் வாங்கினதெல்லாம் கொடுத்து அங்கேயே 11 போச்சு. அப்போ அவை இப்போ புதன்கிழமை ஒரு கூட்டம் வைப்போமா. அப்போ நான் சொன்னேன் எங்களை வீட்டை வைப்போம் இன்சிடென்ட் சொன்னேன். வீட்டை அங்கே கீழே வைக்கலாம் தான் உதவியான கீழே வைப்போம்னு சொன்னேன். அப்போ ஆள் ஓமன்ட்டு சொல்லி கொண்டு போகும். புதுசாக ஒரு ஆள் வந்த யாழ்ப்பாணம் கொய்யா தோட்டமாக திருப்பி ஆகிட்டான் என்று சொல்லி. இது வேலை முடிஞ்சு எடுக்க முடிஞ்சு இது முடிஞ்ச இது முடிஞ்சு இது முடிஞ்சு அது ஆனால் ஒரு வேலை முடிஞ்சு போனால் தான் நீங்கள் இந்தியாவில் எவ்வளோ ஒன்றும் செய்யலாங்க. இதெல்லாம் துப்பராக்கி கொண்டு அள்ளி வைக்கா வெளியில் போடுவோம். இதே ஒரு லான்மா அதில் அங்கே போடணும், இஞ்சி விடாம போடணும். ஏன்னா அங்கே கல்விகளாக கிடக்கு, அங்கே போடுவோம். அள்ளி வெளியே இது வாரம் நான் சேட்டை கல்வி போட்டு வாரம். ரெண்டு பிளாக்கள் நல்ல 2 பிளாக்கள் இருந்தால் வஜிதவாடியாக இருந்து பூஜை கொண்டு இருக்கலாம். ஒரு 4-5 ஸ்டெப்பு சில இருந்து இதுகள் லேசாக கலரும். சிமெண்ட் பிடிச்சா தான் கஷ்டம் வரும் கொஞ்சம். குட்டியானாகள் குட்டி அண்ணாவும் லேபர் ஒரு ஆள் அந்த பொடியன். இல்லை மற்ற அளவாங்க, இன்னொரு அளவாங்க ஆறு கொண்டு போயிட்டாங்களா? நேற்று மற்ற அளவாங்க எங்கே பார்த்து சொல்லலாம் மாறு எடுத்து உடம்ப கவனிங்க. நீங்கள் மெலிஞ்சு போய் வேறு வரையா? அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து பல்ப் வந்து கூட்டியிருக்காங்க இந்த மாடலில். அதாவது போம்பைட்
2 கலர் லைட் பார்த்தோம். பார்டரில் போம் பார்த்தோம், உள்ள ஒயிட் கலரில் பார்த்தோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்விட்சில். இதுக்கும் உள்ள அந்த ஷடோ லைட் வரும் நினைக்கிறேன்னா, வந்தால் மிகவும் அழகாக இருக்கும் பார்க்க. இப்போவே நார்மலாக ஓகேவாக இருக்குது. பல்பையும் போட்டு பார்த்தா பக்காவாக இருக்குது. அம்மா நான் பகடிக்கலாம் அவங்களோட வேலையை பாருங்க. அவங்களை இருந்து கொண்டு வேலை செய்யுது. இதே மாதிரி வேறு இடத்துலக்கே வேலை செய்யவில்லை நீங்கள் இருந்து கொண்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களை வேலையாக்களை வந்தாங்க வச்சிருக்கோம். வந்து வாராக்கள் வந்து வீட்டில் வந்து போகும் வரைக்கும் கலைக்கக்கூடாது. உடம்பு இல்லைங்க, உடம்பு கலைக்கக்கூடாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே செய்வோம். வடிவாக கேளுங்க, ஒரு சிக்கலும் இல்லையா. படுத்து கிடக்கக்குள்ள பாய் இடம் சரி, பாய் எடுத்து கொண்டு வரேன். ஊற்ற வரல கூட உடம்புல பாயில கண்டா கலக்கி கொள்ளலாம். உங்களை கலக்கி கொள்ளலாம். பிறகு கருப்புல கலட்டு போயிடுது. நல்ல கதை. நீங்கள் அந்த வேலையை பாருங்க. நாங்கள் கொஞ்சம் வேலை இடம் அள்ளி போட்டுவிட்டா தான் ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூம் ஃபுல்லாக வந்து இந்த புட்டி அடிக்கிறவங்கள அந்த புட்டியெல்லாம் வந்து கரண்டியில் படும்போது அப்படியே விசிக்கி ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த மேடு பள்ளமாக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து செல்ல கிளி வந்துட்டு இந்த ஏரியாவே இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எங்கால போடுறீல் முதல் போட்ட மாதிரி என்ன? ஓ, வேறு ஒன்றும் செய்யலை. ஏதான் அப்படி ஒரு வகையில் அப்போ வந்து குப்பையில் எடுக்க திரும்ப குப்பையில் வந்து கொண்டே இருக்கு. காரணம் என்னடா தெரியும் தானே, வேலையில் முடியாட்டி ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கீழே ரை போட்டு இந்த ரூம் ஆண்டு பார்த்துருப்பீங்க கீழே வந்து க்ளீன் பண்ணதை. அது கீழே க்ளீன் பண்ண இன்றைக்கு வந்து மேல் ஃப்ளோரையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டு அதையும் வந்து நீட் பண்ணி விடுவோம். விட்டால் வந்து ஒரு மாவுள் வைக்கிறவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அக்கினி வந்து வில்வர் உள்ள அடுத்துட்டு வா ஷாமனு. சரி, இது பாரம் இல்லை, பாரம் இல்லை. ம், வேலை சொல்லணும். ஒரு ஏரியா ஒன்று கொடுத்து உங்களோட குப்பையெல்லாம் ஒவ்வொரு இடத்த போடணும்னு சொல்லி. பாத்தியா சட்டி தலையன் வேலைய காத்து வித்தியாசமான காத்தா கிடக்குடாப்பா. ஓ, மணல் அப்படி இப்படியும் கிடக்குதான் என்னென்ன. இது முடிஞ்சேன். இனி அவனோட புட்டி வேலையெல்லாம் முடிஞ்சேன். ஓ, எல்லாத்தையும் அழகாக போட்டு எடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை வந்து இந்த ரூமுக்குள்ளே இருந்தது. இதையுமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அளவாங்க போட்டு உறைஞ்சி எடுக்கணும். இங்கே அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லக்கிளி அப்போ உறைஞ்சி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து அக்கினி செஞ்சு கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறது, எல்லா ரூமையும் வந்து க்ளீன் பண்ணி மேலேயும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக வந்து
குட்டிகள் அது இதுன்னு சொல்லி பயங்கர ஒரு மோசமாக கிடக்கு. எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணி எடுக்கிற வேலையை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அந்த புட்டி உறைஞ்சின டஸ்ட்டு எல்லாம் அதே மாதிரி அந்த புட்டி அவங்க அந்த எறிஞ்ச அந்த டஸ்ட்டு எறிஞ்ச அந்த சுவர்கள் எல்லாம் எறிஞ்சு வச்சாங்கல்லப்பா. அவ்வளோதான் சத்தம் பிள்ளையாரி ஏண்ணே. வந்து ஒழுங்கா அந்த நிலமுழுத்தை பிடிச்சி சத்தம் பிள்ளையாரு அதால் குத்தி எடுத்து கொண்டு இதெல்லாம் நிலமுழுத்தாச்சா ஏண்ணே? எல்லாம் நிலமுழுத்தாச்சല്ലോ. சிலாப்பழத்தை தட்டி பார்க்குறேன், தட்டி பார்க்கு முத்திரிக்கோ இல்லை பிஞ்சோன்ட்டு பார்த்து குத்துடு. அது வந்து வேலையில் நடக்குது. அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இப்போ க்ளீன் பண்ண அப்புறம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு வந்து காட்டுறோம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களோட வேலை என்ன ஆட்டம்? உங்களோட வேலைப்பாடு எங்க வெயில் இன்றைக்கு தான் நாளைக்கு வெயில் இந்த முகத்தை காட்டிக்கிடாக்கு. இந்த வேலை செய்ததும் காணும் பணிஞ்சவங்க கொண்டு இங்கே வர்ற பாடு நாங்கள் எவ்வளோ பாடுண்டு பேர் ஃபுல்லாக கிளியராக எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி. பிரதர் எது சாப்பிட்டு ஒரு சாப்பாடு எடுத்தா நீ ஓடுது நீங்கள் ஆளை கொத்தரோடி சாப்பிடு ஆளும் கடை சாப்பிடாம இருக்குங்க எல்லாம் பொடியால் தானே எல்லாம் கண்டபடி கஷ்டப்படாது திருக்கலை பேர் கண்டபடி கஷ்டப்படாது கஷ்டப்படாமல் போகுது அவன் போகாது இந்த பேர. அதாவது இவங்க எதுக்கு குட்டி வைக்கும்போது கீழே தெரியாது அடிக்கிறதுல கொண்டு விழுறதானே அதுகள் விழுந்த இடத்துல அப்படி தப்பிடிக்க கீழே. மற்றது புட்டி அது விழுந்த வேண்டாலும் பரவாயில்லடா ஒரு அளவு அதுகளை எடுத்துக்கொண்டு போகலாம். இது அந்த அவங்க கரைச்சி தண்டி அந்த டஸ்ட் அப்படியே எல்லா இடம் படிஞ்சிடுது. என்ன சுத்த வரை அலைவாங்கால விரைஞ்சோணும் தண்ணி விட்டும். மழை பெஞ்சு தண்ணி நின்றதானே அப்போ அதால் அப்படி அண்டிக்கும் நல்ல பிடி பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக அவரை உறைஞ்சி எடுத்தா சரி. இப்போ நீங்கள் என்ன சிவத்தோடு திருப்பி ஒட்டி வச்சு பட்டுரும் இது அப்போ லட்சப்படும் ஏன்னா சுவர் ஃபுல்லாக இருக்குது வந்து அப்போ அதனால் எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு என்ன நீ வேலை இல்லையோ இன்றைக்கு முடிஞ்சு வேலை போயிட்டே தான் சொல்லி. ஓ ஆட்கள் கூடயா டெவிஸ் போட வந்த ஆட்கள் கூடயா வந்தப்போ கார்கள் நிற்க நிறைய இப்போ முடிச்சுட்டான் கால் வரும். நீங்கள் என்ன ஆட்டம் ஃபுல்லாக பூச்சி முடிப்பீங்களா? ஆ ஃபுல்லாக பூச்சி முடிப்பீங்களா? முக்காத்துட்டா முடியும் வரல முக்காத்துட்டா முடியும் முக்காத்துட்டோம். அப்போ ஃபுல்லாக படுத்துக்கிறத முடியும் அது படுத்து காட்டணும். அப்போ பூசை இல்லை இல்லை அப்போ எப்போ பூசுறேன் நாளைக்கு முடியும். ரெண்டைக்கு எவ்வளோ தூரம் மீனை முடிப்பேன் பாருங்க எவ்வளோ தான் அன்றைக்கு வேலை ஆள் போகாத பாரு ஆள் விடாது போல. ஆக்கிற வேலை என்ன சொல்கிறேன் குட்டியாண்ணே? ஆக்கிற வேலை என்ன சொல்கிறேன்? நீட்டாக செய்யலாம். இதில் வந்து உயர்ந்து கொண்டு பூசலாம். இதில் எப்படி பூசலாம் அப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதில் பெயிண்ட் அடிக்கல பூசினா மட்டும்தான்
பெயிண்ட் அடிச்சா வடி இல்லை வீடு பாட்டில் உங்களை அவங்களுக்கு இலவான வேலை இருந்து கொண்டு பூசுறாங்க நீங்கள் வேலை நின்று கஷ்டப்படுறீங்க பூசுங்க வார அது மேலே போங்க வார பயிர் கட்டுறதுக்கு வார போங்க வார மேலே கொண்டு கீழே போறீங்க இதான மேலே போங்க அப்படி உங்களுக்கு சாப்பிட்டோட கொஞ்சம் குழம்பு போயிட்டு இல்லை அது வெயிலுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இந்த 2வது பிளேட்டை வந்து இதில் இந்த வித்தத்தில் இந்த கொட்டப்பட்ட புட்டி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாதிரி அளவாங்க தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. இனி இவர் குட்டியனா தான் வந்து இதுக்கு டச்சப் பார்ப்பார். அவர் வந்து அவ்வளோ விழுதாட்ட போகிற ஆள் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி செஞ்சால் கொஞ்சம் கஞ்சல்கள் குறையும். அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப கவிதா நெருப்படுத்தவன் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டான். இந்த துணி குட்டி அடிச்சுக்கிட்டாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா ரூமுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் இருக்குங்க. இந்த சுவரில் விட்டுருக்கிற சிமெண்ட் அப்புறம் இந்த குட்டி எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும். இல்லையா இருக்காப்பா சித்திரம் பறஞ்சு வைக்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆத்தல்ற வேலையாக தான் இருக்கும். அவன் தான் இதுகளில் கொஞ்சம் திறமை படைத்தவன். அவன் தேறி விளையாடி இருப்பான். அதே மாதிரி வெளியிலையும் இது ஃபுல்லாக மார்பிள் பூச்சுகள் இந்த மார்பிள் பீஸ் அப்படி கொஞ்சம் இருந்தது. இது ஃபுல்லாகவே அளவாங்கல கிளியர் பண்ணி வைக்கிறது. வானம் லைட்டாக இருள்ற மாதிரி இருக்குது. திரும்ப ஒரு தரம் எனக்கு தெரிஞ்சு பெய்ய வாய்ப்பு இல்லை. அப்படியும் காற்று கொண்டு போயிடும். கடைசி கட்டத்தில் இந்த மழை வந்து குழப்புது எல்லாத்தையும், வேலையெல்லாம் சொதப்புது. இந்த ரெஸ்ட்டை கொட்டும். அதாவது இந்த பக்கம் வந்து நான் குட்டியை அளவாங்களை தேய்ச்சிட்டு வரும்போது இந்த இடத்துல அந்த என்ன சொல்கிறது சிமெண்ட் அண்டாத சத்தம் வந்து கேட்டது. அந்த அளவாங்க வச்சு உறைஞ்சும் போது இப்போ அப்பாமே பார்த்துட்டு சொன்னார் வந்து இதில் வந்து பிடிபடலைடா, இதை வந்து உடைச்சி கொத்திட்டு திரும்ப ஒரு தரம் அளவை கொட்டினா தான் வந்து மாவுளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லி அப்போ நான் என்ன பண்ண வந்து ஃபுல்லாக அளவாங்கால ஃபுல்லாக கொத்தி விட்டுருக்கு. அப்போ பழக்கட்டிய நாட்டை கூட சொன்னவர் பல மேல முடியதுக்கு கொஞ்சம் அளவையை கொட்டி விடு அப்படின்னு சொல்லி இது பண்ணால் தான் மாவுளோட பிடிமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே கிளம்ப வலிக்கும். நாங்கள் இந்த தூசுகள் என்ன பண்ணுறோன்னா இந்த இப்படியான ஒரு மூட்டையில் கட்டி போட்டு கொட்டினா அந்த டஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் பறந்து போகாது. அதாவது என்ன சொல்கிற பக்கத்து வீடாக இருக்கட்டும் நம்மளோட வீடாக இருக்கட்டும் அது ஒரு சுவாசத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுவே சும்மா போயிட்டு கொட்டும்போது அப்படியே அந்த காற்றுக்கு அப்படி அடித்து கொண்டு போகிறதால சுவாச பிரச்சனை வரலாம். அப்படியால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆளு மட்டும் சேர்த்துலேருந்து வந்தபடி இங்கே வந்த வேலை வந்தது வேலை தான். சாப்பிடவே இல்லை உள்ள மதியம் சாப்பிடாது. ஒரு பிளேன் டிக்கின்னு ஒரு ஹாமன் தான் டைம் இருக்குது. 3 மணிக்கு தான் பிளேன் வர்றது டீ 4 மணிக்கு. அப்போ 3:15 அப்போ இன்னொரு 3/4 மணி தானே கிடக்கும் உங்களுக்கு டீ வாரத்துக்கு. என்ன கதை இல்லை ஆத்துவீங்களோட கதைக்கு தான் இதெல்லாம் டீவோட என்ன மாதிரில ஆளுக்கு என்ன நடந்தாலும் எங்களோட வீட்டில் வேலை செய்கிறாக்களை வந்து கலைக்க விடாது. உண்மை கதை அது. இப்போ நாளைக்கு வந்து என்ன மேல் துடெல்லாம் பூசிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக. அப்போ நாளையோட கம்ப்ளீட்டாக அப்படி. அதுக்கப்புறம் என்ன வேலை? அதுக்கப்புறம் வீட்டா அதுக்கப்புறம் நீங்கள் மதுக்கட்டெல்லாம் வருவீங்க. அதுவும் ஒரு பெரிய வேலையிடா மதுக்கட்டு. சின்ன வேலையோ தெரிஞ்சவங்களுக்கு சின்ன வேலை, தெரியாதவங்களுக்கு அது பெரிய வேலை. அதான் வித்தியாசம். ஓ
பகுதிக்கில் நேற்று ஒரு விளையாட்டாக காய்ச்சது வந்து இந்த கீழ்ப்படிக்கு வந்து எப்படி பூச போகலான்னு சொல்லி நான் மோர்னிங் எழுப்பிட்டு வாரேன் ஃபுல்லாகவே ஆக்கள் கிளியர் பண்ணிட்டு கீழே இடந்து காட்டுவாங்க. எப்படியாப்பா பூசணியில் நடந்து இப்படித்தான் போயிடலாம் பாருங்க விளையாட்டு. இது வந்து இப்படி கிடக்குறது. அப்போ அதுக்கு அப்படி இதுக்கு அப்படி அதுக்கு தலையை விட்டு நாக்கான என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. தலையை விட்டு காட்டுறாங்க. தலையை விட்டு இருக்கா என்ன தலையை விட்டு காட்டு தலையை விட்டு காட்டு காட்டு எப்படி கல்லில் விளையாட பாரு இப்படி இருந்தால் சைட்டால் நாங்கள் கையால் கொடுத்து அடுத்த கையால் இப்படி எடுக்கிறோம். அதுதான் எடுத்து வேணா அடிச்சு விட்டாங்க பாஜி விளையாட்டை. இல்லை நான் நேற்று மேலே நான் பகுதியாக தான் நினச்சி நான் வந்து இதுக்கு எப்படி இவங்க பூச போகிறான்னு சொல்லி அதுவும் பூசி முடியுதப்பா. வந்து பார்த்தா அவள் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த படியோட சரி. ஆ அப்புறம் வந்து இவ்வளோ வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. ரெண்டே இவ்வளோ முடிச்சுல என்ன மேலே மேலே வேண்டும் வந்து வேறு ஆளை பார்க்க அந்த ஒரு பழைய ஞானிகள் மாதிரி இருக்கு அந்த அந்த அப்படி இல்லையப்பா எல்லாரும் செய்யல. அப்போ சொல்லுங்க உண்மை அப்படி உண்மையான தொழிலை வந்து நேர் செய்யணும். இப்படி இதை நாங்கள் செய்யாமல் இந்த விட்டுட்டு போகலாம் அது அப்படி வந்து சில பேர் வந்து இப்படி தானே வேலை செய்ய 2 பேரில் வந்து அப்படி குப்பிட்டு போடுறது அது வந்து நீட்டாக இருக்கா. ஆனால் பகடிக்கல இதை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே ஒரு வட்ட வழி சிவர்லண்டு பூசின மாதிரி நல்ல நீட்டாக பூசி இருக்குது. ஆனால் இதுக்கு காட்டணும். அதுதான் அதுதான் இது கொஞ்சம் பூசை அங்கே விட்டுக்காரு. அதுதான் அப்போ போனால் தான் அந்த அடுத்து தெரியும் எப்படி அதுதான் உண்மையிலே கஷ்டமான வேலை உண்டு. பிராம் பூசிக்க நாங்கள் விட்ட போகிறோம் ஏறாது மேரிக்க விட்டு நீங்கள் பூஜை இல்லை நீங்கள் விட்டு அதான் கதவெல்லாம் கிட்ட உங்களுக்கு விட்டோ போதாள் இதுக்கு என்ன விளக்கு இதுக்கும் மாப்பிளாவும் இல்லை இதுக்கு இதுக்கு பெயிண்ட் தான் வரும் என்ன மேலுக்கு தான் கிரணை இதுக்கு மாடிப்பாங்க. ஓ இதுக்கு மாவுள் வரும். அதாவது நீங்கள் இது வந்து லைட்டாக பூசி விடலாம் அவ்வளோ மினுக்காம பூசலாம். களவத்தூர்ல தாட்டம் களவத்தூர்ல கொடுக்கும் வச்சு குப்புங்கோ பகடிக்கலாம் மணியா பூசுதா களவத்தூர்ல வச்சு அது மணியா பூசுது. நீங்க என்னப்பா ஸ்டார்ட்ல லேவரா தான் இருந்திருப்பீங்க. எத்தனை வருஷம் லேவரா இருந்திருப்பீங்க? 6 வருஷம் லேவரா இருந்தீங்க. 6 ஆள் தானே போச்சா இல்லை 6 பழைய ஆள்? தங்கராசா பஸ் ஆள் ஒரு ஃபேமஸான ஆள் தான் போல என்ன தங்கராசா பஸ் அது அண்டையை கூட செல்லக்கலையப்பா காய்ச்சவர் வந்து தங்கராசா அண்ணன் தான் இந்த மது கட்டினான்னு சொல்லி ஆ அதுதான் எடுத்தாப்புல எல்லாரும் ஒரு திறமையான ஆள் தான். ஆரா மானம் தான் இப்படி வந்தால் போட்டுன்றேன் பாருங்க ஃபோன் தான் சொன்னது எங்கே போப்பா அவர் வீட்டை வந்து